இந்த தியான முறையில மட்டுமே இதை சரியாக்க முடியும். இதை சீர்படுத்திக்கிட்டீங்கன்னா மறுபடியும் அடுத்த வேலையை நீங்க தெளிவா செய்யலாம், அடுத்த வேலையை செய்ய முடியும். இல்லைன்னா நீங்க அதே பாத்திலேயே நீங்க சுத்திட்டு இருப்பீங்க. இங்க நிறைய பேரோட பிரச்சனையே அதுதான். தியானம் எதுக்கு அப்படின்னா, ஆனா உண்மையில கண்ண மூடின்னு உட்காந்தா தியானமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. மனதை ஒருநிலைப்படுத்தணும், அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணாதான் இது நடக்கும். ஆனா இப்போ நான் சொல்றேன், ப்ராக்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமா தான், ஒரே நாள்ல எதுவும் மாறாது. ஆரம்பிச்சா இன்னைக்கு ஆரம்பிச்சாலும் அடுத்த ஒரு 1 இயர்லயே நீங்க அதுல உள்ள மாற்றங்கள். ஆனால் யாரா ஒருத்தரை சூஸ் பண்ணிக்கோங்க. அவர் கரெக்டான நாலேஜ் இருக்கிறவரா சூஸ் பண்ணி அவரோட கைடன்ஸ்ல இதை நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா 100% நீங்களும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து, அன்றாட நடக்கக்கூடிய பிரச்சனையில இருந்து மனோபக்குவத்தோட நீங்க வெளியில வரலாம், அணுகலாம். இதுல மெயினான எல்லாருக்கும் நான் கொடுக்கறது வந்து பகுத்தறிவு ஞானம் அதுல ட்ரிகர் ஆகும். எந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம் சார். எந்த விஷயத்தை எப்ப யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்றது, இது எல்லாமே கொடுக்கறது இந்த தியான முறையில இருந்தான். ஸோ உங்களுக்கு இந்த தியானம்ன்றது மிகப்பெரிய சப்போர்ட் கொடுக்கும். எஸ்பெஷலி இந்த ஐடி கைஸ் தான் நிறைய பேர் நிறைய ப்ரெஷர்ல இருக்காங்க. 100% அவங்களுக்கு இது ஒர்க் பண்ணும். அப்ப நீங்க சொல்றது பேர் வந்து காக்னிட்டிவ் தெரப்பியா? எஸ், காக்னிட்டிவ் தெரப்பி. இது காக்னிட்டிவ் தெரப்பின்றது எப்படின்னாக்க, நான் சொல்ற மாதிரி இது வந்து ஒரு ஹிப்னோட்டிசத்துலேருந்து இவங்க கிட்ட இருந்து ஒரு காக்னிட்டிவ் தெரப்பி பண்ணிட்டு இருக்காங்க. நான் இதே விஷயத்த நம்ம சித்தர்கள் முறை பண்றேன். இவ்வளவுதான், முறைகள் தான் வேற. ஆனா அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டு. இப்போ நான் அந்த காக்னிட்டிவ் தெரப்பி நான் போனதில்லை, எனக்கு தெரியாத விஷயத்தை பற்றி என்னால் பேச முடியாது. ஆனால் இந்த காக்னிட்டிவ் தெரப்பியே நிறைய பேர் சொன்னவங்க இதே மாதிரி தாங்க போனேன், இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்தாங்க, இல்லை இது ஒரு லெவலில் தான் போனேன், இதுக்கப்புறம் இப்போ தான் நான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறேன் அப்படின்னு. இது வந்து மேபி சித்தர்கள் கொடுத்ததுனால அதுக்கு மேல்நிலையாக இருக்கலாம். நம்ம எதை நினைக்கிறோமோ நம்ம அதை தான் மாறுறோன்ற மாதிரி ஒரு வாக்கியம் வந்து இருக்கு. இஸ் இட் ரியல்? தாட்ஸ் வந்து திங்ஸா மாறுமான்ற மாதிரின்றது 200% கரெக்ட்.